ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் உமா டைலர் சேனல். இன்றைக்கி வந்து நம்மளோட பூஜை ரூம் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இது வரைக்கும் பூஜை ரூம் வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக நான் போடல. சரி, இன்றைக்கி வந்து நம்மளோட விநாயகர் சதுர்த்தி, அதுக்காக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து உடச்சிட்டு நம்மளோட சந்தன பொட்டு வெள்ளம் வச்சு வந்து பூ வச்சு அலங்காரம் பண்ண போகிறோம். சரி, அதை வந்து சின்ன வீடியோவாக உங்களுக்கு காமிக்கலாம் நம்மளோட யூடியூப் வியூஸ்க்காகன்னு சொல்லி இன்றைக்கி வந்து ஒரு சின்ன வீடியோவாக போட்டிருக்கேன். வாங்க இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். நம்மளோட விளக்கு பாருங்கள், நல்லா விளக்கி க்ளீனாக வச்சாச்சு. இது வந்து எதில் விளக்குனாங்கன்னா நம்மளோட பீத்தாம்பரி பவுடர் போட்டு தான் விளக்குனேன். நான் வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லி நான் அதை வந்து வாங்கி விளக்குனேன். நல்லா அழகாக க்ளீனாக இருக்குது பாருங்கள். நான் குபேரசாமி சின்ன சிலையை அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அது வந்து காசு வச்சு நான் வந்து அந்த சிலை வச்சுருக்கேன். நான் கரெக்டாக வச்சுருக்கேன்னா இல்லைன்னு நீங்கள் கூட கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து தப்பாக வச்சுருந்தேன், அது வந்து சரி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சந்தனம் வந்து எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். நான் மேலே ஒரு விளக்கு கீழே ஒரு விளக்கு தான் வச்சுருக்கேன். ஏன்னா வீட்டில் வந்து 2 விளக்கு வைக்கணும்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 1 தான் வச்சுருந்தேன். சரி, அது வந்து தெரியாமல் வச்சிருது. அதுக்கப்புறமா 2 விளக்கு வைக்கணும்னு சொன்னாங்க. அதுவும் வந்து தெரிஞ்சவங்க ஒருத்தர் துணி தைக்க வரவங்க வந்து சொன்னாங்க. அதனால் வந்து நம்ம 2 விளக்கு வச்சாச்சு. இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து சந்தனம் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம குங்குமம் வைக்க போகிறோம். இந்த எங்களோட பூஜை ரூம் வந்து சிம்பிளாக தான் வச்சுருக்கிறோம். ஃபுல்லாக வந்து ரூம் இல்லாமல் கீழே வந்து அடியில் வந்து 2 தூண் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து கல்லாம் வச்சுட்டு 2 கல் வச்சுருக்கோம் நடுவில் வந்து. ஏன்னா ஒரு படி போல் நம்ம வந்து கீழே வந்து மேலே பார்க்கும்போது படி வர மாதிரி, ஏன்னா 3 படி வர மாதிரி வந்து இது இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இது ரொம்ப நாள் ஆசைப்பட்டு நான் வந்து இந்த மாதிரி வேணும்னு சொல்லி நான் கேட்டதுனால மாமா வந்து வச்சு கொடுத்தாங்க. வீடு வந்து பெருசாக ரூம் கட்டுறதுக்கு வீட்டில் இடம் இல்லாதனால இது வந்து சிம்பிளாக மூலையில் வந்து ஒரு ஓரமாக இது வந்து வச்சிட்டோம். இது வந்து இது வச்சதுக்கப்புறம் தான் மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து செவத்துல தான் ஃபோட்டோ வச்சுட்டு எங்கே சாமி ரூமே இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் சாமி கும்பிட்றதுக்கு. இப்போ இது வச்சதுக்கப்புறமா தான் நம்ம மனசுக்கு வந்து எங்கன்னா போனால் கூட நம்ம வந்து சாமி கும்பிட்டு போவோம். வந்ததுக்கப்புறம் சாமி ரூமை பார்ப்போம். நம்ம எந்த ஒரு வேலை செய்யும் போதும் சாமியை நினச்சிட்டு தான் செய்வோம். அதுக்காக ஒரு பூஜை ரூம் வந்துச்சுன்னா நமக்கு வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீடு வேலை செஞ்சதுக்கப்புறமா தான் இதை வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா தான் மனசுக்கே திருப்தியாக இருந்தது. அவங்க மேலே வந்து இப்போ எடுத்த உடனே விநாயகர் சிலையும் நம்மளோட எங்கள் குலதெய்வம் வந்து ராசாயம்மா, அதுக்காக மாரியம்மன் சாமி போட்டோ பாருங்கள் நடுவில் வச்சுருக்குறோங்க. இப்போ வந்து நம்மளோட டோர்கிட்ட அது 2 பக்கமும் திருப்பதியும் அந்த பக்கம் வந்து மங்கம்மாள் சாமின்னு சொல்லி 2 சாமியும் வந்து வச்சுருக்குறோங்க. முன்னாடி எடுத்த உடனே பூ வந்து வரும் பாருங்கள். இதான் சாமி ரூம். நம்ம இப்போ வந்து எல்லோரும் அலங்காரம் பண்ணிவிட்டு நம்மளோட பூவெல்லாம் வச்சு விளக்கு பற்ற வச்சு கற்பூரம் வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வீடியோவாக இதை வந்து எடுத்தேன். நம்மளோட பூஜை ரூம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், பிடிக்காமல் இருக்கும். நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்மளோட பூஜை ரூம் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட இந்த பூஜை ரூமில் வந்து நான் பொட்டு வச்சதில் பூ வச்சதில் ஏதாவது நான் சொதப்பியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து சரி பண்ணிக்க முடியும். இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். டாடா, பாய்.